சுற்றுச்சூழலை நல்வாய்ப்பாய் நல்கிய நற்சான்றோர்களுக்கு என் முதல் வணக்கம். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணின் வளமையை குறைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி உரையாற்ற வந்திருக்கிறேன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணு நிழல் காடும் உடையது அரண். மண்ணும் மலையும் காடும் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கிறது என்று 2 அடிகளில் இருமாறு கூறிவிட்டு சென்று விட்டான் வள்ளுவன். ஆனால் இன்றோ நமக்கு கவசமாக மிஞ்சியிருப்பது முகக்கவசம் மட்டுமல்லவா? அன்று அழகான தெருக்களை கண்டோம், பாசி படிந்த குளங்களை கண்டோம், பசுமையான நடைபாயையும் கண்டோம். இன்றோ நாசி புகும் காற்றிலும் மாசு, ஏசி போட்ட வீட்டிலும் மாசு, காசு கொடுத்து வாங்கும் காய்கறியிலும் மாசு, வீச்சில் கிடைக்கும் மீனிலும் மாசு, பசி போக்கும் உணவிலும் மாசு, உயிர் காக்கும் குடிநீரிலும் மாசு, எங்கும் மாசு எதிலும் மாசு என்று மாசால் மோசடைந்து கிடைக்கின்றன மனித மனங்கள். பூமி பந்தை சாக்கடையாக மாற்றிவிட்டு நிலாவின் வடதேன் துருவங்களில் தடம் பதித்து நீரை தேடுகின்றோம். செவ்வில நீர் பூமியை விட்டுவிட்டு செவ்வாயில் குடியேற வகை செய்கின்றோம். ஐவகை கையில் இருக்கும் பூமியை நெகிழி பைக்குள்ளே புதைத்து விட்டோம். விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் விஷத்தை அல்லவா விதைத்து விட்டோம். ஐவகை நிலங்களும் தங்கள் இடங்களை பூமியில் மாற்றி யோசிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் காடுகள் சூழலின் உயிர்கள், அங்குள்ள மரங்கள் நாம் பெற்ற வரங்கள். நிழற்குடையாய் நின்ற மரங்களை வெட்டி சாய்த்து விட்டு அங்கு விளம்பர பலகைகள், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் அழிவை நோக்கி பயணிக்கவில்லை, நெருங்கியே விட்டோம். பல துறைகளில் முன்னேற்றம் கண்ட நாம் சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்த தவறிவிட்டோம். அதன் விளைவே இன்று நாம் எதிர்கொள்ளும் பெரும் மழை, பூகம்ப, நிலச்சரிவு, அதன் விளைவான பேரிழப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நம் வாழ்விற்கு இன்றியமையாத நீரும் காற்றும் உணவும். பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். உணவே மருந்து என்று வாழ்ந்த நாம் இன்று மருந்தே உணவாய் வாழ தொடங்கிவிட்டோம். நம் எதிர்கால சந்ததியினருக்கு எதை விட்டு செல்ல போகிறோம்? சிறுதானியங்களை உணவில் எடுப்போம். பூச்சிக்கொல்லிகள் போன்ற வேதியியல் பொருட்களின் ஆதிக்கத்தை ஒழித்து இயற்கை உரங்களை கையில் எடுப்போம். காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தி பயன்பாட்டை ஊக்குவிப்போம். நெகிழியை அல்ல, நெகிழி தொழிற்சாலைகளை ஒழிப்போம் என்று சூளுரைப்போம். வீட்டிற்கு ஒரு மரம், இல்லை ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சபதமேற்போம். சுற்றுச்சூழலை காப்போம். இறுதியாக மருத்துவ சேவை பற்றி ஒரு சிற்றுரையை முற்றுப்புள்ளியாக வைத்து விடைபெற விரும்புகிறேன். தாயின் தொப்புள் கொடி அருந்து வெளிவந்தவுடன் உலகின் முதல் முகம் காட்டிய என் செவிலிய தாயே, உனக்கு என் முதல் வணக்கம். நீ குறித்த நேரம்தான் என் வாழ்வின் நல்லது கெட்டதற்கான நாட்குறிப்பு. என் பிறப்பு நேரத்தை ஒரு நாளினை நீ மாற்றினால் கூட என் ஜாதகமே மாறிவிடும். என்னை படைத்தது என்னமோ பிரம்மதான், ஆனால் பார்த்து பக்குவமாய் உலகை பார்க்க வைத்தது உன் சேவைதானே. அர்த்தராத்திரியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் அலறல் கேட்டால் உன் உறக்கம் விழுந்து என்னை காப்பாய். அடிபட்டு வருபவர்களுக்கு அவர்கள் உறவுக்கு முன்னே உன் உறவுதான் முதலாயிருக்கும். அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா என்று அறுவை சிகிச்சை வரை சென்றாலும் என்னுடன் இருந்து எனக்கு ஆறுதல் தருவாய். நான் படுக்கையில் இருக்கும்போது என் மலமோ சிறுநீரோ எதையும் முகமளிக்காமல் சுத்தம் செய்வாய். இத்துணை சேவைகளையும் மொத்தமாய் செய்ய ஒரு இடமும் வாய்ப்பும் தந்த நமது நிர்வாக இயக்குனருக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.